உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நில்லு ராணி. இல்ல, நான் எம்மா தடவை கூப்பிட்டேன் வா வான்னு. வந்தியா நீயே? நான் போறேன், விடு. ராணி சொன்னா கேளு, முதல்ல கீழே இறங்கு. இல்ல நான் வரல, என்ன விட்டுருக்கா, நான் போறேன். ராணி நான் சொல்றேன்ல, முதல்ல கீழே இறங்கு. இறங்குன்றல்ல. என்ன ராணி, ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டு இருக்க? அக்கா, நீ என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்க கூடாதா? என்ன நீ என்ன காப்பாத்தணுமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இத பாருக்கா, நான் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ என்ன நம்புறல்ல? ஆமா, நான் நம்புறேன். ஆனா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? அத சொல்லு ராணி. இங்க பாருக்கா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா இப்பவே எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன ராணி, என்ன சத்தியம்? எதுக்காக? நான் தான் சொல்றேனே, யாரு என்ன எதுக்குன்னுலாம் எதுவுமே கேட்காம என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியமா எனக்கு வாக்கு கொடுக்க போற. நீ அதை காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கா. சத்தியம் பண்ணி கொடு. ராணி, உன்னோட பிபி ரைஸ் ஆயிட்டே இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் காம் டவுன் ஆகு. நீ வேற கம்முன்னு கடை. ஐயோ, டைம் வேற கம்மியா இருக்குது. அக்கா இப்படி யோசிக்குதே. அதுக்குள்ள சத்தியம் வாங்கணும், இல்லைன்னா அக்காவோட வெறிய கட்டுப்படுத்த முடியாதே. அக்கா சத்தியம் பண்ணுக்கா. சத்தியம் பண்றேன்னு சொல்லு. சத்தியம் பண்றேன். சத்தியமா நீ சொல்றத நான் கேக்குறேன். எதுக்கு ராணி, எதுக்கு இப்படி ஒரு சத்தியத்தை பண்ண சொன்ன? அக்கா, உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்க யாரையுமே நீ கொல்ல கூடாது. அதான் நான் உன்னாண்ட வாங்கின சத்தியம். அப்படி மனுஷங்களை நீ கொலை பண்ணா உனக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைச்சிரும். என்ன நீ கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? துஷ்ட சக்தி எல்லாம் சூழ்ந்து வரும்போது அவங்கள எதிர்கொள்ளாம இருக்க முடியுமா? அக்கா, துஷ்ட சக்தி உன்னை தேடி வந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நீ மனுஷ சக்தியை எதுவுமே பண்ண கூடாது. இப்போ எதுக்காக நீ என்னோட கைய கட்டி போடுற ராணி? இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? வேணாங்க்கா, நீ மனுஷங்க யாரையுமே தயவு செஞ்சு எனக்காக கொலை பண்ண வேணாம். அதுக்காக தான் நான் பாப்பா மேல சத்தியம் வாங்கினேன். என்ன மன்னிச்சிருக்கா. இப்படி பண்ணிட்டியே ராணி, இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? இதனால உனக்கே ஒரு ஆபத்து வந்தா கூட என்னால உன்னை காப்பாத்த முடியாது. அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வராதுக்கா. அப்படியே வந்தாலும் கடவுள் இருக்கிறார் நம்மளை காப்பாத்த. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.